இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வந்து ஒரு பழமையான மரமும் அதோடைய பொறுமை இல்லாத விதைகளும் அதை பற்றி கதை பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தோட பெயர் வந்து டீனா. அந்த மரம் வந்து அதுக்கு வந்து விதைகள் இருந்தது. அந்த விதைகளும் தன்னை மாதிரி பெரிய மரமாக மாறணும் அப்படின்னு சொல்லி டீனா ஆசைப்பட்டுச்சு. ஒரு நாள் மார்னிங் வந்து அந்த விதை வந்து ஒன்று கேட்டுச்சா, நாங்கள் எப்போ வந்து ரொம்ப பெரிய மரமாக மாறுறது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நாங்கள் வந்து வளர்ந்து ஸ்கை அளவுக்கு டாலாக வளரணும், அது எப்படி வளர்றது அப்படின்னு கேட்டுதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு விதை கேட்டுச்சான், நான் ஒரே நாளில் பூ பூக்கணும், அது எப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த பெரிய மரம் சொன்னிச்சான், இது எல்லாமே ஒரே நாளில் நடக்காது, அதுக்கு வந்து வாட்டர் சன்லைட்டும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும், நல்லபடியாக அது நல்ல கேரோடு இருந்தால் மட்டும்தான் அது நல்லபடியாக மரமாக முளைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது உடனே அதை சரியாக ஒழுங்காக கேட்காம அந்த விதைகள் வந்து என்ன செஞ்சுச்சா, காற்றுக்கிட்ட சொல்லி நம்ம வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். கேட்டு வேறு ஒரு பக்கத்தில் வேறு ஒரு இடத்துக்கு போய் நல்ல சாயில் இருக்க இடமா போய் விழுந்துதான். அதுக்கப்புறம் ரெயின் கிட்ட கேட்டு நிறைய ஹெவியாக நல்லா மழை பெய்யுங்க, அப்போ தான் நான் சீக்கிரம் வளர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்படி பொறுமையே இல்லாமல் இருந்ததுனால அதால் வளரவே முடியாமல் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் போச்சான். அப்போ பொறுமையாக இருந்த விதை வந்து மெதுவாக துளிர் விட ஆரம்பித்து நல்ல ஸ்ட்ராங்கான ரூட்டோட அது சன்னோட வெளிச்சத்தோட அதுக்கப்புறம் காற்று வீச மழை புயலெல்லாம் தாங்கி ரொம்ப வருஷமாக நல்லா ஸ்ட்ராங்கான மரமாக மாறிச்சான், டீனா மாதிரியே. அதுக்கப்புறம் அது கேட்டுச்சான், ஏன் மற்ற விதைகள் எல்லாம் மரமாக மாறலை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு டீனா சொன்னிச்சான், அதுக்கு வந்து பொறுமை இல்லை, பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக வளர முடியும், அந்த விதைகளுக்கு வந்து பொறுமை இல்லாததுனால அந்த விதைகள் வந்து ஃபாஸ்ட்டாக வளரலை அப்படின்னு சொல்லி டீனா சொன்னிச்சான். இந்த கதையோடைய மாறல் என்னன்னா, நம்ம எதையுமே பொறுமையோட பார்த்து நிதானமாக செஞ்சால் மட்டும்தான் அந்த வளர்ச்சி மட்டும்தான் நிலையான வளர்ச்சியாக இருக்கும். மற்றதெல்லாம் இந்த விதை மாதிரி தான் அவசரப்பட்டு எந்த விதையாக ஒரே நாள்லாம் மரமாக முளைக்க முடியாது. அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் நமக்கு அதுக்கு கொடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.